வாய் வாழ்த்தாவிட்டாலும் வயிறு வாழ்த்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னதானத்தின் பலன்கள் பற்றிய ஒரு கதையை தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். தானத்தில் சிறந்தது அன்னதானம். அப்படிப்பட்ட அன்னதானம் செய்கிறதுனால நமக்கு என்னவெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத இந்த கதையின் மூலமாக நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதைகள் அப்படின்னு சொன்னாலே மிகவும் சுவாரஸ்யமானது. அதுலேயும் ஆன்மீக கதைகள் நமக்கு ரொம்பவே பாசிட்டிவ் எனர்ஜியை தரக்கூடியது. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன கதையை பார்க்க போகிறோம் அப்படின்னு ஆவலாக இருக்கீங்களா? அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு காட்டில் முனிவர் ஒருத்தர் மக்களோட நன்மைக்காக பல நல்ல மூலிகைகளாக சேகரிக்கிறதுக்காக பல இடங்களையும் தேடி போயிட்டுருக்காரு. அப்படி காட்டுக்குள்ளே போனவருக்கு சாயந்தர வேலை ஆயிடுச்சு. இருட்ட தொடங்கினதுக்குனால இரவு தங்க எங்கேயாவது இடம் இருக்கா அப்படின்னு பார்க்குறாரு. அதுவும் ரொம்ப அடர்ந்த காடாக இருக்குது. எங்கே தங்குறது அப்படிங்கிற கவலையோடு அவர் தேடிட்டு இருக்காரு. அவரோட ஆசிரமத்துக்கு திருப்பி போகலாம் அப்படின்னு பார்த்தாலும் அவர் ரொம்ப தூரம் வந்துட்டதுனால அதுவும் சாத்தியமில்லை. அதனால அவர் இரவு அங்கேயே தங்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. அங்கே தங்குறதுக்காக சில இடங்களை தேடி பார்க்குறாரு. ஒரு மலைப்பாங்கான ஒரு இடத்துக்கு அவர் ஒதுங்கி அங்கே ஒரு குகையும் கண்டுபிடிக்கிறாருங்க. சரி, இன்னைக்கு நைட்டு நம்ம இங்கேயே தங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு அந்த குகைக்குள்ளே நுழைஞ்சாராமா அந்த முனிவர். ஆனால் அங்கே ஏற்கனவே ஒரு வேடனும் அவனுடைய மனைவியும் இருந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு இவர் நம்ம எப்படிரா உள்ளே போகலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிற யோசனையோடையும் தயக்கத்தோடையும் அங்கேயே நின்று இருக்காரு. அப்போது அந்த வேடன் முனிவரை பார்த்து கேட்குறாரு, ஐயா உள்ளே வாங்க, ஏன் அங்கேயே நின்றுட்டீங்க, வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பாக கூப்பிடுறான். அந்த வேடன் ரொம்ப நல்லவனாகவும் இயற்கையாகவே இரக்க சுபாவம் உடையவனாகவும் இருந்தான். அப்போது அவன் முனிவரை பார்த்து கேட்குறான், ஐயா எங்கேயா இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னு. கேட்ட உடனே முனிவர் தான் வந்த காரணத்தையும் விஷயத்தையும் சொல்கிறார். அதுக்கு அந்த வேடன் சொல்கிறான், ஓஹோ அப்படியா, அப்போ சரி, இதை விட சிறப்பான குகை வேறு எதுவும் இந்த பக்கம் இல்லைங்க, அதனால இங்கேயே நீங்கள் தங்கிட்டு போங்க, வெளியில் போகாதீங்க, காட்டு மிருகங்கள் உழவக்கூடிய நேரம், அதனால போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் எங்களுக்கும் குடியிருப்பு இங்கே தான் தள்ளி இருக்குது கொஞ்சம் தூரத்தில், நாங்களும் காட்டில் தேன் சேகரிக்க தான் வந்த இடத்துல இருட்டிடுச்சு, அதனால தான் இந்த குகையில் தங்கிட்டு போகலான்னு இங்கே இருக்கோம் அப்படின்னு அந்த வேடன் சொல்கிறான். சொல்லிட்டு உடனே அவன் கேட்குறான், ஐயா நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு. உடனே முனிவர் சொல்கிறாரு, இல்லைப்பா பரவாயில்ல, அதனால என்னப்பா அப்படின்னு சொல்லி அவன் உணவு கொடுக்கறத அவர் தவிர்க்கிறாரு. அந்த வேடனுக்கு மனசே ஆறலையாம். அவனும் அவன் மனைவியும் சாப்பிட்றதுக்காக கொஞ்சமாக கிழங்கு எடுத்து கையில் வச்சுருந்துருக்காங்க. அந்த கிழங்கு இந்த முனிவருக்கு கொடுக்காம சாப்பிட்றதுக்கு அவனுக்கு மனசே வரலையாம். அதனால வேடன் தான் உண்பதற்காக வைத்திருந்த கிழங்க அந்த முனிவர்கிட்ட கொடுத்துட்டானாம். ஏற்கனவே அந்த முனிவர் அந்த குகைக்குள்ளே வந்தது வேடனோட மனைவிக்கு பிடிக்கல. முதல்லையே அவள் மூஞ்ச உருடுன்னு வச்சுட்டு இருக்கா. இதில் எதுக்கு இந்த நேரத்தில் அவர் இங்கே வந்தார், நம்மளுடைய ஒரு தனித்தன்மை அதாவது ப்ரைவசிங்கிறது போயிடுச்சே அப்படின்னு அந்த அம்மாவுக்கு பயங்கர கோவம். இதில் அந்த வேடன் வேற தான் சாப்பிட்றதுக்கு வச்சுருந்த கிழங்கையும் பிடுங்கி கொடுத்துட்டாரா. உடனே அந்த மனைவி முன்னு புருஷங்கிட்ட முனகிக்கிட்டே இருந்தாலாம். இதில் வேற வேடன் அவங்கிட்ட இருந்த உணவையும் எடுத்து கொடுத்துட்டானா அவளுக்கு இன்னும் கோவம் அதிகமாயிடுச்சுங்க. என்ன இது, ஏன் நீங்கள் சாப்பிட வச்சுருந்த உணவை எடுத்து அந்த முனிவருக்கு கொடுத்தீங்க, இப்போ ஏன் உணவெல்லாம் உங்களுக்கு நான் பகிர்ந்து தர வேண்டி இருக்கு, நீங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்க, விட்டால் ஏன் உணவையும் அவருக்கு கொடுத்துருவீங்க போலன்னு சொல்லிட்டு அவளோட கையில் இருந்தக்கூடிய கிழங்கை மறைச்சி வச்சுக்கிட்டு அவள் சாப்பிட ஆரம்பிக்கிறாள். அவளோட கவலை அவளுக்கு, எங்கே விட்டால் தன்னோட கணவன் இந்த கிழங்கையும் முனிவருக்கு பிடுங்கி கொடுத்துருவானோன்னு கோவத்தில் தொடர்ந்து முணுமுணுத்தபடியே இருக்கிறா. ஆனால் பாருங்க, இது எதையுமே அந்த வேடம் கண்டுக்கவே இல்லையாம். அவனுக்கு ஒரே ஒரு சந்தோஷம், முனிவர் சாப்பிட்டுட்டாரு, ரொம்ப திருப்தியாக இருந்ததான் அவனுக்கு. இப்போ தூங்கணும் இல்லையா, முனிவர் கேட்குறாரு, இப்போ என்னப்பா பண்ணுறது அப்படின்னு. அப்போது அந்த குகையில் மேலே ஒரு மரத்தால் ஆன பரண் போன்ற ஒன்றை காமிச்சு, இந்த பரணை நாங்கள் தான் கட்டி வச்சுருக்கோம் ஐயா, ஏன்னா இரவு நேரத்தில் நம்ம அசந்து தூங்குனதுக்கு அப்புறமா காட்டு விலங்குகளால் நமக்கு அபாயம் ஏற்படக்கூடிய நிலைமை இங்கே இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம பாதுகாத்துக்கணும்னா இந்த பரனில் தான் படுத்துக்கணும், கீழே படுத்தோம்னா நம்மளுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அந்த முனிவரை கை காட்டி நீங்கள் போய் அங்கே படுத்துக்கோங்க அப்படின்னும் சொல்கிறான். உடனே முனிவர் வேடனை பார்த்து சொல்கிறாரு, ரொம்ப சின்ன இடமா இருக்கேப்பா, எப்படி 3 பேர் அதில் படுக்க முடியும். உடனே வேடன் சொல்கிறான், ஆமாங்க ஐயா, அது 2 பேர் படுக்கக்கூடிய அளவு இருக்கக்கூடிய பரண் தான்,
நானும் என் மனைவியும் படுக்கிறதுக்காக தான் அதை ரெடி பண்ணோம். இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நீங்க வந்து படுத்துக்கங்க, நாங்க அனுசரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றான். சரின்னு முனிவரும் மேலே போய் படுத்துடுறாருங்க. காலையிலேருந்து காட்டில் அலைஞ்சு திரிஞ்சதுல ரொம்பவே களைச்சு போயிருந்த முனிவர் படுத்ததுமே நல்லா உறங்கி போயிடுறாரு. மீதி இருந்த ஒரு ஆள் படுக்கக்கூடிய இடத்துல வேடனும் அவனுடைய மனைவியும் உட்காந்து கொண்டே அசந்து உறங்கி போயிடுறாங்க. 2 பேர் இருக்க வேண்டிய பரன்ல 3 பேர் இருக்காங்க இல்லையா? அந்த கணம் தாங்காம அந்த பரனோட ஒரு பகுதி உடைஞ்சு விழுகுது. அதாவது அந்த வேடனும் அவன் மனைவியும் உட்கார்ந்திருந்த பகுதியானது உடைஞ்சி கீழே விழுந்துருச்சு. முனிவர் இருக்கக்கூடிய பகுதியில் எந்த பாதிப்பும் இல்லை, அவர் உறங்கி கொண்டே இருக்கிறார். அந்த நேரம் பார்த்து அந்த குகைக்குள்ள இறை தேடிக்கிட்டு வந்த சிங்கங்கள் அந்த வேடனையும் அவன் மனைவியையும் இழுத்துக்கிட்டு வெளியில போயிடுச்சு. இப்போ அந்த சிங்கத்தின் கர்ஜன சத்தம் கேட்டுதான் கண் விழிச்சு பார்க்குறாரு முனிவர். அவரை பார்த்த காட்சி அவரை ரொம்பவே கஷ்டப்படுத்தியது. என்ன இது, நமக்கு பசிக்கு உணவும் கொடுத்து களைப்பு நீங்க தான் படுக்க இருந்த பரன்ல இடமும் கொடுத்த இந்த நல்ல மனுஷனுக்கா இந்த நிலைமை அப்படின்னு ரொம்ப மனசு வருத்தம் அடைகிறாரு. இப்படியே நாட்கள் போகுது. அவர் தன்னுடைய தவத்தை தொடர்ந்து செய்யறாரு. இறுதியில கடவுளோட அருளும் அவருக்கு கிடைச்சிருதுங்க. கடவுள் தரிசனம் கிடைச்ச உடனே கடவுள் இவர்கிட்ட, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன வந்து அடைஞ்சிருக்க, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு. முனிவர் சொல்றாரா, எனக்கு வரம்லாம் வேண்டாம், உங்களை தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. இப்படி ஒரு தரிசனம் கிடைக்கணும்னு தான் நான் தவம் இருந்து உங்களை தரிசிச்சிருக்கேன். அதுவே எனக்கு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கடவுள் சொல்றாரு, என்ன வேணுமோ கேளுன்னு. எனக்கு தங்குவதற்கு குகையில இடமளித்தான் அந்த வேடுவன். அவனும் அவன் மனைவியும் அப்படி ஒரு நிலைக்கு ஆளானார்கள். என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த நிலை எதனால அவங்களுக்கு ஏற்பட்டது? தங்க இடமும் கொடுத்து பசிக்கு உணவும் கொடுத்த அவனுக்கு இந்த நிலைமை ஏற்படலாமா அப்படின்னு கொஞ்சம் கோபமாவே கேட்கிறாரு கடவுளை பார்த்து. கடவுள் சொன்னாராம், இப்படியே கொஞ்ச தூரம் போனேன்னா ஒரு அரண்மனை வரும். அங்க அந்த மன்னருக்கு 15 ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் இப்போதுதான் வாரிசு பிறந்திருக்கிறது. அந்த குழந்தை கிட்ட போய் உன்னுடைய கேள்வியை கேளு, அந்த குழந்தை உனக்கு பதில் சொல்லும் அப்படின்னு சொல்றாரு. முனிவரும் கடவுள் சொன்ன பாதையில கொஞ்ச தூரம் போறாரு. அரண்மனையும் வருது. அந்த மன்னரும் இந்த முனிவரை பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியில வணங்கி வரவேற்று, அவனுக்கு 15 வருஷமா குழந்தை இல்லாம இப்பொழுதுதான் குழந்தை மாணிக்கம் கிடைச்சிருக்கு, நீங்க ஆசி வழங்கணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையில குழந்தை இருக்கக்கூடிய பகுதிக்கு அந்த முனிவரை அழைச்சிட்டு போறாரு. முனிவரும் அந்த குழந்தைய பார்க்க ரொம்ப ஆவலா குழந்தை இருக்க பகுதியை நோக்கி போறாரு. இப்ப குழந்தைய பார்த்தாச்சு. அவர் அந்த குழந்தைகிட்ட கேட்க வேண்டிய கேள்வியும் கேட்கிறாரு. அப்போ என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம், பிறந்த அந்த குழந்தை பேச ஆரம்பிக்குது. உங்களோட பசிக்கு உணவையும் கொடுத்து நீங்க இளைப்பாற இடமும் கொடுத்த அந்த மகா புண்ணியத்துக்காக தான் நான் இப்போ இந்த பிறவி எடுத்திருக்கேன். நீங்க யாருக்காக வருத்தப்பட்டு கடவுள்கிட்ட கேள்வி கேட்டீங்களோ அந்த வேடன் தான் நான் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. அப்பவும் அவருடைய சந்தேகம் முழுசா தீரல. சரி, நீ இந்த பிறவி எடுத்துட்ட, அப்போ உன்னுடைய மனைவியோட நிலைமை என்ன அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதுக்கு அந்த குழந்தை சொல்லுது, இந்த அரண்மனையில இருந்து கொஞ்ச தூரம் போனீங்கன்னா அங்க ஒரு சுடுகாடு இருக்கு. அந்த சுடுகாட்டை பராமரிக்கக்கூடிய வெட்டியான் ஒருவன் ஒரு பன்றியை வளர்த்து வரான். அந்த பன்றி இப்ப சமீபத்துல சில குட்டிகளை ஈன்றிருக்கு. அந்த குட்டிகள்ல கடைசி குட்டியா என்னுடைய மனைவி பிறந்திருக்கா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. இப்ப முனிவருக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுங்க. கொடைவள்ளல் கர்ணன் செய்யாத ஒரு தானத்தை இந்த வேடன் செஞ்சதுனாலதான் இவனுக்கு இப்படி ஒரு மகா பிறவியும், அதை தடுத்து அந்த விஷயத்த செய்ய விடாம பண்ண காரணத்துக்காக தான் அவனுடைய மனைவிக்கு இப்படி ஒரு பிறவியும் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற உண்மையை அவர் உணர்றாரு. அன்னதானத்தினுடைய சிறப்பை சொல்லக்கூடிய கதை, பசியை தீர்ப்பவனுக்கு அன்னத்தை அளிப்பவனுக்கு மிக சரியான நேரத்தில் ஒருவரோட பசியை தீர்க்கக்கூடிய அன்னத்தை அளிப்பவனுக்கு சகலவிதமான நன்மைகளும் வாழ்க்கையில சிறந்த பேரும் கிடைக்கும் என்பதை விளக்குவதுமான கதையாக இது அமைந்துள்ளது. பசியில கஷ்டம்னு வரவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய உணவின் மகத்துவத்தையும் அப்படி செய்யக்கூடிய தானத்திற்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பலன்களையும் சொல்லும் விதமாக அமைந்த இந்த கதையை நாம கேட்டோம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற புறநானூற்று பாடல் அன்னதானத்தோட சிறப்பை கூறுகிறது. அன்னதானம் செய்பவரை வெயில் வருத்தாது, வறுமை ஒருபோதும் தீண்டாது, இறையருள் எப்போதும் கிடைக்கும், மனதில் மகிழ்ச்சி நிலைக்கும் என வள்ளலார் கூறுகிறார்.
அன்னதானம் தராங்க. இவங்க எந்த பிரச்சனையும் நோய் நொடி இல்லாமல் அண்ணாமலையாரோடு வாழணும். நம்ம சிவாய நமக. அண்ணாமலைக்கு அரோகரா. தாத்தா இன்னைக்கு அன்னதானம் வந்து தராங்க. அவங்க அண்ணாமலை அருள் பெற்று நோய் நொடி இல்லாமல் செல்வ செழிப்போடு வாழணும். நம்ம சிவாய நமக. வாங்க. அன்னதானம் தராங்க. அவங்க நினச்ச காரியம் நடக்கணும். அண்ணாமலை அருள் பெற்று அவங்க குடும்பத்தார் நல்லா இருக்கணும். நோய் நொடி இல்லாமல் வாழணும். நம்ம சிவாய நமக. வாங்க. வா பாட்டி வா, வாங்கின்னு போயிடுவா. இந்தா தராங்க. அவங்க நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழணும். அண்ணாமலை அவர்களோடு செல்வ செழிப்போடு இருக்கணும். நம்ம சிவாய நமக. அன்னதானம் தராங்க. அவங்க நல்லா இருக்கணும். நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழணும். செல்வ செழிப்போடு இருக்கணும். நம்ம சிவாய நமக. பாட்டிமா நல்லா இருக்கீங்களா? நமச்சிவாய நமக. சாடும் பாட்டிமா, போயிட்டு வரேன். அன்னதானம் தராங்க ஐயா. அவங்க ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழணும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் ஐயா. அண்ணாமலையாரை வேண்டிங்க. நமச்சிவாய நமக. இந்தானே நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. தயிர் சாதம். தயிர் கொடுத்துட்டா. நம்ம சிவாய நமக. இந்தாங்க அண்ணாமலைக்கு அரோகரா. என்ன தாத்தா? சரி சரி சரி. மீன் பண்ணாமல் சாப்பிட்டா சரிங்களா? வாங்க. அவர் சாப்பிடுவோம். இந்தானே நமச்சிவாய நமக. சாப்பிடுங்க. ரோகரா. ரைட். தாத்தா ஒண்ணுன்னா விட்டுட்டோம். நாத்தங்காய் ஊறுகாய் சாப்பாடு என்ன விட்டுக்கிட்டோன்னு அதான் அதுதான் கேட்டேன். நம்ம சிவாய நம்ம போலாம். இந்தாங்க ஐயா. நம்ம சிவாய நமக. நம்ம சிவாய நமக. நம்ம சிவாய நமக. வாங்க. பைல்வான் 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 எங்க வராரு? தா நானே. நம்ம சிவாய நம்ம வாங்க. நம்ம சிவாய நம்ம. பைல்வான் ஒன்றா ரெண்டா? ரெண்டு. நான் எஞ்சி வாங்கிருக்கிறேன். உன் வண்டியை தவிர எஞ்சி வாங்கிருக்கிறேன். நீ அதை சோறு போடுவாங்க 20 ரூபாய்க்கு. 20 போகிறோம். சிவாய நம்ம சாப்பிடு. சாப்பிட்டேன்னா சரி. இன்னொன்று கூட தரேன் உனக்கு. இது கீழ்சோளா வெண்டைக்காய் கார குழம்பு தயிர் சாதம். தயிர் சாதம் தயிரே வேண்டாம். இன்னொரு குழம்பு தான் கொடுத்துரு. இது வெள்ளைச்சோறு கொடுத்து நான் சாப்பிட்டு வெள்ளைச்சோறுதான். அடிக்கிற வெயில் நீ தயிர் வேணாம். மூச்சு இழுக்கு. அப்போ நீ தான் தூக்கிட்டு போகணும் இந்த ஆஸ்பத்திரிக்கு. ரைட். அதுக்கு வந்துடுறேன். தகவல் சொன்னா வந்துடுறேன். ரைட். தப்பு கிடையாது. தாத்தா நம்ம சிவாய நமக. சாப்பிட்டானே? இந்தாங்க நம்ம சிவாய நமக. பரவாயில்லையா? இன்னும் கொஞ்சம் போக போக கரெக்டாகிடும். அதெல்லாம் பயப்படாதீங்க. வாங்க வாங்க வாங்க. நம்ம சிவாய நமக. சாப்பிடுங்க. நம்ம சிவாய நமக.
வாங்க இருங்க, நான் குழம்பு தரேன். இந்த வர அவருக்கு கொடுத்துருங்க, வாங்கிக்கலாம். ஒன்று சாப்பாடு நமச்சிவாய். இந்தாடா, இந்தாங்க, இந்தாப்பா தண்ணி இந்தா. வாங்க, நல்லா இருக்கிறேன் சார். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? இந்தாங்க சார் சாப்பாடு. நம்ம சிவாய நமக. ஒரு க்ரெஸ் வாங்கி கூட என்ன வேணும்? க்ரெஸ்ஸு ஜூஸ். ஜூஸு சரி வாங்க வாங்க சொல்கிறேன். என்ன ஜூஸ் வேணா? அதான் ஒரு ஜூஸு கோலி சோடாவில் ஜூஸ் எடுத்து நிற்குது, வாங்கிட்டு வா போ. சரி, இப்போ வாங்கிட்டு வா. என்னை பார்த்தா கோழி சோடா வாங்கினு தர மாதிரி ஆகுது. ஏமலண்ணா இந்தாண்ணே. நம்ம சிவாய நமக்கு சாப்பிடுங்க. சரியா? வெண்டைக்காய் காரம் ரொம்ப தயிர் சாதம். இந்தாங்க ஐயா, நம்ம சிவாய நமக்கு. சார் இந்தாங்க சார், வாங்க. இந்தானே நம்ம சிவாய நமக்கு. பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம சிவாய நமக்கு. வாங்க வாங்கிக்கோங்க, வாங்க வாங்க. இந்தாங்க சாமி, வாங்க. இந்தாண்ணே சாப்பிடுங்க, வாங்க. நம்ம சிவாய நம்ம. வாங்க. இந்தாங்க ஐயா, பொறுமையா வா. வாங்க வாங்க ஐயா. அதான் பழுத்தவர்கள் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும் சாமி. நம்ம சிவாய ஐயா, வாங்க. அங்கேயும் அடா 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 சின்ன பாப்பா. இந்தா சின்ன பாப்பா, போய் சாப்பிடு. தண்ணியாண்ணா? வாங்க. பாட்டிய பொறுமையா தாண்டுன்னா பொறுமையா போ. சாப்பாடாப்பா? ரைட். இந்தாண்ணே நம்ம சிவாய நம்ம. இந்தாண்ணே நம்ம சிவாய நம்ம. இந்தாங்க இந்தாங்க, தோரம் ஐயா. நம்ம சிவாய நமக்கு. புரியுற அவியல் நாளைக்கு எடுத்துன்னு வரேன். வேக வச்சு எடுத்துன்னு வர சொல்கிறேன். வாங்க. ஒன்றாண்ணே? இந்தாண்ணே நம்ம சிவாய. ஏய் சம்பா, மாதிரி ஒருத்தர் சைக்கிள் வந்து சரிண்ணா. இந்தாங்க ஐயா, நம்ம சிவாய நமக்கு. வெள்ளை சாப்பிடுங்க. வாங்க. ஒரு குட்டி குரங்கு கடிச்சிச்சு, கழுத்த பூச்சி காலி. அது வசதி தேர்த்தி நின்றேன்.
இந்தாங்க ஐயா நம சிவாய நமக. இந்தாண்ணே நம சிவாய நமக. நம சிவாய நமக. நம சிவாய நமக. நம சிவாய நமக. இந்தா தாத்தா நம சிவாய நமக. வாங்க வாங்கிக்கலாம் வாண்ணா ஓர விட்டு வா. அது ஆளுங்களையும் கடிச்சிருக்குறானே 6-7 பேரை கடிச்சிக்கிறான் பாவம். இல்லை இல்லை அந்த அளவுலாம் வளரக்கூடாது தப்புண்ணா. அது பாவம்னா அது குட்டி அது. வாங்க ஐயா வாங்க. நம சிவாய நம. வாங்க வாங்க ஐயா வாங்க வாங்க வாங்க. தயிர் சாதம் வெண்டைக்காய் கார குழம்பு. இந்தாங்க நம சிவாய நம. நம சிவாய நம. நம சிவாய நமக. நம சிவாய நமக. நம சிவாய நமக. பார்த்து எடுத்துப்பாங்க. வாண்ணா வாங்கிக்க வா. நம சிவாய. இந்தா போய் சாப்பிடு போ. நம சிவாய நம. நம சிவாய நம. நம சிவாய நம. நம சிவாய நமக. நம சிவாய நமக. வாங்க நம சிவாய நமக. இந்தாங்க ஐயா. இந்தாங்க ஐயா அண்ணாமலைக்கு அருகிற வாட்டத்தா. நம சிவாய நம. தயிர் சாதம் ஒயிட் ரைஸு குழம்பு. இந்தாங்க நம சிவாய நமக. நம சிவாய நமக. நம சிவாய நமக. வாங்க நம சிவாய நம சிவாய நம. வாங்க
சிவாய நம்ம வாங்க வாங்கிக்கோண்ணா இந்தாதாப்பா வாங்க இந்தாண்ணா நம்ம சிவாய நம்ம சாப்பிடுவோம் வாங்க இந்தாங்க ஐயா நம்ம சிவாய நமக நம்ம சிவாய நமக இந்தாங்க இந்தாதாப்பா நம்ம சிவாய நமக நம்ம சிவாய நமக இந்தாங்க ஐயா புளி சோறா நல்ல சோறு ஆகிட்ட கொடுத்துரு சரி 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 கொடுத்துரு அதுக்கு போய் என்ன இருக்குது இந்தாங்க இந்தாங்க ஐயா இந்தாங்க ஒண்ணா வா ஒன்றே ஒன்று எங்கிறாங்க அது பெஸ்ட்டு வா போ கொடுத்துட்டு வந்துருப்பா இந்தாங்க இந்தாம்மா இந்தா நீ போ இந்தாங்க ஐயா இந்தாங்க எத்தனை போயாடா குட்டி பையா இந்தா ஓம் நமச்சிவாய அடகர குழம்பு வாங்க அதெல்லாம் பேசாது ஐயோ பொருள் இல்லை 3000 எடுத்துட்டேன் நம்ம சிவாய நமக வாங்க ஆமாம் எல்லாமே ஒயிட்டு தான் சாம்பாரானு இந்தாங்க ஐயா அன்னதானம் தராங்க அவங்க நல்லா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தோடு வாழணும் நோய் நொடி இல்லாமல் செல்வ செழிப்போடு இருக்கணும் அவங்க நினைச்ச காரியம் கை கூடணும் நம்ம சிவாய நமக ஓம் நமச்சிவாய வாங்க
இந்தாங்க ஐயா அண்ணாமலைக்கு அரோகரா. வாங்க வாங்க ஐயா வாங்க ஐயா. நம்ம சிவாய நம்ம வாங்க. இந்தா பார்த்து எடுத்துன்னு போ. நம சிவாய நமக. நம சிவாய நமக. இந்தாங்க ஐயா அண்ணாமலைக்கு அரோகரா. தாத்தா தானே தராங்க. அவங்க நல்லா இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தோடு வாழணும், செல்வ செழிப்போடு இருக்கணும். நம்ம சிவாய நமக்கு அண்ணாமலையாரை வேண்டிங்க. வாங்க. பாட்டிமா நம்ம சிவாய நமக. சாப்பிடுங்க வாங்க. வாங்க சாப்பிடுங்க. தர சொல்லியிருக்காங்க. அவங்க நல்லா இருக்கணும், செல்வம் செழிப்போடு இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தோடு வாழணும். அண்ணாமலையாரை வேண்டிங்க எல்லாரும். நம்ம சிவாய நமக. நம சிவாய நமக்கு அண்ணாமலைக்கு அரோகரா. நம சிவாய நமக. வாங்க. நன்றி. நம சிவாய நமக. சாப்பிடுங்க. நம சிவாய நமக. இந்தாங்க கமலஹாசன். நம சிவாய நமக. நம சிவாய நமக. வரட்டுங்களா? பாய். வாங்க ஐயா. இந்தாங்க ஐயா அண்ணாமலைக்கு அரோகரா. நம சிவாய நமக. வாங்க. ஒண்ணா நம சிவாய நமக. இந்தாங்க வாங்க. நம்ம சிவாய நம்ம. கலர் சாப்பாடு இல்லை தாத்தா இன்னைக்கு. ஆமாம் சரி ஒன்று கொடுங்க. வாங்க. மூணு இருக்குங்க. வாங்க. போதும். ஒரு ஊருக்கா கொடுங்க. வாங்க. நம சிவாய நமக. நம சிவாய நமக. இந்தாங்க ஐயா. சொட்டையா இருக்கும். அப்படியா? அரை மணி நேரம் வரலாம். என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சு விடாது. இதுமாதிரி உங்கள்கிட்ட யாரும் கிடையாது. இந்தாங்க பார்த்து பார்த்து. இந்தாங்க ஐயா நம சிவாய நமக. இந்தாங்க ஐயா.
நமச்சிவாய நமக. ஓம் நம. ஒன்று போதுமா? மோர் சாதமாண்ணா? நமசிவாய நமக. நமசிவாய நமக. நமசிவாய நமக. நமசிவாய நமக. இந்தாங்க ஐயா, வாங்க. ஓடுவாங்க. நமசிவாய நமக. அங்கே ஒரு அண்ணன் கொடுத்தா என்ன இல்லையே, என்ன மாதிரி தான் அதே சாப்பிட்டோம். இந்தாங்க ஐயா, நமசிவாய நமக. வா தாத்தா, சாப்பிட்டீங்கன்னா ஒன்று வாங்கிக்கோங்களா, 2 வாங்கிக்கோங்க. நமசிவாய நமக. இந்தானே, நமசிவாய நமக. பார்த்து எடுத்துட்டு போங்க. நமசிவாய நமக. சாப்பிட்டீங்களா? எங்கே சாப்பிட்டேன்? நான் எப்போ இங்கே ஒரு தான் வாங்குறது, 2 கொடுக்கும். இல்லை, அங்கே சாப்பாடு கொடுத்துட்டு வந்தாங்க. நமசிவாய நமக. ஒன்றா? சரி 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 சரி. ரைட் 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 சாமி. 2 வெள்ளையா? சரி, இன்னைக்கு ஒரு நாள் கொடுக்குறோன்னா சரி. நமசிவாய நமக. போ சாப்பிடு. நமசிவாய நமக. பைல்வான் 1 2? 1 2? நீ சாப்பிட்டேன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க எனக்கு ஒரு ஆள். கொடு 2 கொடு. டயரை கொடுத்தாடா, டயரை கொடுத்தாடா. அப்புறம் ஆஸ்பத்திரி நீ தான் கொண்டு போகணும். சார், நான் போகிற ஸ்டேஜின்னு ஃபோன் பண்ணானா வந்துடும் கண்டிப்பாக. நான் இப்போ ஊருக்கு போயிடுவேன். இந்த ரம்ஜான் முந்தின திருப்பூர் கொஞ்ச நாள் மழை பனி இல்லாமல் போடணும். அதை கொஞ்ச நாள் அங்கே போயிட்டு அப்புறம் வரேன். ஆனால் உங்களுக்கு தான் சொகுசான வாழ்க்கை. பனி ஒரு பக்கம், வெயில் ஒரு பக்கம், மழை ஒரு பக்கம், நாங்கள் தான். தாத்தா, அண்ணாமலைக்கு அரோகரா. நமசிவாய நமக. சாப்பிடு தாத்தா. பேர் பந்தா கோயில் மாரி பத்து இருக்குது பேர். டேரக்ட் சாமி. சாமி 1 2? மோர் மோர். வாங்க வாங்க ஐயா. நமசிவாய நமக. டேரக்ட் சாமி. நமசிவாய நமக. மோர் தேங்காவா? என்ன வேணும்? ஆஹா, வெறும் மோர் தான். மோர் குழம்பு இல்லை. சாம்பார் இருக்குது, சாம்பார் கொடுட்டுமா? சாம்பார் ஒன்று கொடுறா. இந்தாங்க, பத்துமா? சாப்பிடுங்க. நமசிவாய நமக. சாப்பிடுங்க. வாங்க சார், சாப்பாடு வாங்கிக்கோங்க சார். சண்டே சார், இன்னைக்கு சாப்பாடு வாங்கி போயிட்டு சாப்பிட்டு 10 தூங்குவோங்க சார். கண்டிப்பா வரட்டுமா சார்? வச்சுட்டுமா?
நம சிவாய நமக. சாப்பிடுங்க. ஏமலண்ணா வச்சுட்டானா? நம சிவாய நமக. வாங்க ஐயா. நம சிவாய நமக. நம சிவாய நமக. வாங்க வாங்க. அது எது இப்போ ஒன்றா அதுக்கிட்ட சாப்பாடு சாப்பிடலாம்ப்பா. ஏதோ குடும்பம் இந்தாண்ணே வாங்க. வரேன். வாங்க வாங்க. நம சிவாய நம. வாங்க. இந்தாங்க ஐயா. நம சிவாய நமக. இந்தாங்க ஐயா. நம சிவாய நமக. எங்க அந்த செம்பா ஓனர் எங்கிறாரு? நீ இதே இதுவா இருந்தானா மனசே கேட்கல. என்ன செய்யறது? அப்பப்போ பாவம் பண்ணணும்ல. எல்லாரும் நல்லா கூட நம சிவாய நமக. பண்றவங்க யாரா இருப்பாங்க? இருந்தாலும் அவர் பண்ணிட்டாரு. அவர் ஐந்தறிவு படுத்தவர். நம சிவாய நமக. ஆனால் 2 ஒயிட்டு தோரா சாம்பார் மோர்னா என்ன கொடுக்கட்டா? ஒரே மோர் கொடுக்கும். நம சிவாய நமக. செம்பா கொண்டா ஆனால் ஆஹா ஒன்ன மாரி ஓனர் வரையும் அப்படிதான் இருப்பான். நம சிவாய நமக. அது அப்படி இருந்தால் கீழே விழுந்துட்டான் மரத்துல இருந்து. அது கூட்டத்தை தவறி வந்திருக்கா, சேர்க்க மாட்டாங்க. கொண்டா நான் இவர் கொண்டாட்டாலும் அவது கொண்டுருவோம். மரத்துலேருந்து கீழே விழுந்திருக்கு. ரெண்டாவது இந்த இடம் மட்டும் தப்பிச்சிருக்கு. மாட்டிச்சு. அது 3வது மாட்டிருச்சு. 2வது குரூப்போட தனியாக எங்கே இருந்தோ வந்து மாட்டிருச்சு. சேர்க்க மாட்டாங்க, எல்லாம் அடிச்சு விரட்டுது. அந்த பிரச்சனை ஆகிடுச்சு. பாய். சரி ரைட்டு. நம்ம எதிர்க்க ஒரு உயிர் போகுதுன்னு போது கொஞ்சம் பாவமாகுது. வேற என்ன செய்ய மேடம்? என்ன செஞ்சேன்? நேற்று பூரா சாப்பாடு போடல. இல்லை தப்புடே, நான் கண்டிக்கணும். சாப்பாடு போடல. நைட்டு ஒரு 8 மணி போல வந்து சொண்ட ஆரம்பிச்சார். மனசு கேட்கவே இல்லை. சரி ரைட்டு. நம்ம அது என்ன பண்ணி போட்டாச்சு, அவ்வளோதான். சரி அதுக்கு அது எதிரி. சரி ரைட் வரேண்ணே. நம சிவாய நமக. ரைட் சாப்பிடு. இனி சாப்பிடுங்க, ஜாலியாக சாப்பிடுங்க. தாத்தா கிள்ளி போட்ட சாம்பார் கொடுக்கட்டுமா? கிள்ளி போட்ட சாம்பார் மோர் கொடுத்துருங்க. காது கேட்கல அவருக்கு. நான் என்ன பண்றது? 1 2 தாத்தா 1 2 மோர் வாங்க. மாட்டோம் வாங்க. நம சிவாய நமக. 1 போதுமா? சாம்பார் கொடுக்கட்டா? தாத்தா 1 2 இந்த தாத்தா
அண்ணா 1 2 நம சிவாய நம்ம பட்டினத்தார் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். நான் நின்று 2 நாளாக கேட்குறேன் சாம்பார்ண்ணே அந்த பக்கம் இருந்தேன் சாப்பிட்டோன்னு நான் என்ன பண்ண முடியும் 2 ஒயிட்டு தான் இந்தாங்க நம சிவாய நமக நம சிவாய நமக வாட்டர் பாட்டில் நம சிவாய நமக 1 2 வெள்ளை சாதம் தானே நம சிவாய நமக 1 2 நம சிவாய நமக தாத்தா உனக்கு ஒன்றுங்க வெள்ளை சாதம் தானே ஆமாங்க மோர் கொடுத்துருக்கோம். நம சிவாய நமக எங்க நின்று எங்க ஊரில் ஒன்று உனக்கு தான் அங்கே நின்று பார்த்தா ஆளை காணோம் நின்று உங்கள் வீடு போடி வருண்ணா இல்ல நீ பாதி தூரம் வந்துக்கிறேன் நான் உயர்த்தான் நின்னுக்கிறேன் இந்தா இந்தாங்க வாங்க மோர் வேணாம் மோர் சாப்பிட மாட்டேன். நம சிவாய நமக நம சிவாய நமக நம சிவாய நமக இந்தாங்க அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல உன்னையே மாற்றி ஓடாதுலத்தின் உறுதியாயிருப்பாய் அருணாச்சல உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல என்னை அழைத்திப்போர் என்னை தலவாவிடும் இதுவோ ஆண்மை அருணாச்சல ஏன் இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல ஐம்புலகள்வர் அகத்தினி புகும்போது அகத்தினிலையோ அருணாச்சல ஒருவனம் உன்னை ஒழித்தவர் வருவாரும் சூரே இது அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல போலெனக்குன் அருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சலா
शिव अरुणाचल